வணக்கம் நேயர்களே, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை பத்தி தான் விரிவா நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். அப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கன்சல்டன்ட் மற்றும் பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேன்சர் தான். இப்போ பிளட் கேன்சருக்கு அடுத்து பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேன்சர். இப்போது அதை டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது மேமோகிராம் மட்டும்தான். மேமோகிராம் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது? மேமோகிராம் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெஸ்ட். உங்களுக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ட் பண்ணணும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேமோகிராம் தான் பண்ணுவோம். ஸோ மேமோகிராம் என்னென்னா அது பிரெஸ்ட்டோட எக்ஸ்ரே நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மஷீனில் 2 பிளேட் மாதிரி இருக்கும். மார்பகத்தை அதுக்கு நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மஷீன்லேயே எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேஸ் வில் பி பாஸ்ட் த்ரூ இட். ஸோ நீங்கள் எப்படி இப்போ செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு மார்பகத்தோட எக்ஸ்ரே கிடைக்கும். அது நாங்கள் 2 வியூஸில் பண்ணுவோம். ஒன்று what we call craniocaudal, இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதை ரொட்டேட் பண்ணி சைட்வேஸ் ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ 2 வியூஸில் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதை நாங்கள் பார்ப்போம். பிரெஸ்ட் டிஷ்யூ எப்படி இருக்குது, அதாவது அதில் நோய் மாதிரி இருக்கா, கட்டி இருக்கா, மைக்ரோ கால்சிஃபிகேஷன் இருக்கா, அது பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம். Now this is the most important. ஆனால் அது பார்த்தப்புறம் நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியாது எக்ஸ்ரே பார்த்த உடனே. ஸோ அதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி அல்ட்ராசவுண்டோட ஃபைண்டிங்ஸும் மேமோகிராமோட ஃபைண்டிங்ஸும் நாங்கள் கோரிலேட் பண்ணுவோம். சில பேருக்கு பிரெஸ்ட் டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். women who are premenopausal, தீட்டு இன்னும் மாதம் வருது, அதுக்கப்புறம் பிரெஸ்ட் டென்சிட்டியே ஹையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் we may advise MRI also இது பண்ணப்புறம். ஸோ மேமோகிராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேம், மேமோகிராம் டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ மேமோகிராம் இட்ஸ் அ டயக்னோஸ்டிக் மெத்தட். ஆனால் அதில் நாங்கள் கட்டி பார்த்த உடனே தட் டஸ் நாட் டயக்னோஸ் தட் திஸ் இஸ் டெஃபினெட்லி கேன்சர். அதுக்கப்புறம் நாங்கள் பயோப்சி பண்ணணும். பயோப்சி தான் இட் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் டயக்னோசிஸ். பயோப்சி பண்ண அப்புறம் ஒன்ஸ் வி டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் கேன்சர் இட் இஸ், அந்த பயோப்சியில் நாங்கள் சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட், ER, HER2. அது பார்த்தப்பறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் இந்த பேஷண்ட்டுக்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ மார்பக கேன்சருக்கு இருக்கிற 4 ட்ரீட்மெண்ட்ஸ். சர்ஜரி இருக்குது. சர்ஜரி இஸ் க்யூரேட்டிவ். ஓகே, கீமோதெரப்பி, ரேடியேஷன், அதுக்கப்புறம் ஹார்மோனல் தெரப்பி. இப்போ ஒருத்தர் வரும்போது, பேஷண்ட் வரும்போது நாங்கள் ரேடியேஷன் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கீமோதெரப்பி கொடுக்கணும். அது என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறது டிபெண்ட்ஸ் ஆன் கட்டியோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆப்ரேஷன் வேணும், நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோமா இல்லைன்னா முழுசாக எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா. அதுக்கப்புறம் அது நான் சொன்னேன் இல்லையா, ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹார்மோன் ரிசெப்டர் வேல்யூஸ் என்ன, ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவா நெகட்டிவா, HER2 பாசிட்டிவா நெகட்டிவா. சில கேன்சர்ஸ்க்கு நாங்கள் கீமோதெரப்பி முதல்ல கொடுத்தா நல்லது. இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு டியூமர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணலான்னு விரும்புகிறோம். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ரேடியேஷன் எப்போவுமே லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ கீமோ சர்ஜரி எல்லாம் முடிச்சப்புறம் தான் நாங்கள் ரேடியேஷன் கொடுக்குறோம். அது யாருக்கெல்லாம் நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது வித்தின் த நெக்ஸ்ட் 5 years. ரெண்டாவது என்னென்னா, சில பேருக்கு நோய் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நெறிக்கட்டியெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைன்னா டியூமர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரேடியேஷன் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் யாருக்கு ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவாக இருக்குது, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹார்மோன் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு ரேடியேஷன் கூட இல்லைன்னா ரேடியேஷனுக்கு அப்புறம் நாங்கள் ஹார்மோன் தெரப்பி அட்வைஸ் பண்ணுவோம்.
மேம் ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அவங்களுக்கு சர்ஜரின்ற ஒரு ப்ரைமரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பிலாம் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்க்குறது இது? டெஃபினெட்லி இது வந்துட்டு ஒன்று ட்ரீட்மெண்ட் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 or 4 ட்ரீட்மெண்ட்ஸ் இன் காம்பினேஷன். ஸோ சில பேருக்கு சர்ஜரி பண்ண ரொம்ப சீக்கிரம் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா ரொம்ப சின்ன டியூமர் ஸ்க்ரீன் டிடெக்டட் கட்டியே உங்களுக்கு கையில் படாது, ஆனால் கேன்சர் இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கலாம். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி நோய் இருக்கும், கிரேட் ஹையாக இருக்கும். ஸோ நாங்கள் பயோப்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த பயோப்சியில் நாங்கள் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு என்ன வாட் டைப் ஆஃப் கேன்சர், டக்டல் கேன்சர், லாபுலர் கேன்சர். ரெண்டாவது வந்துட்டு கிரேட் ஆஃப் த டியூமர். அதுக்கப்புறம் there are some இதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கான டேர்ம்ஸ், பட் லிம்ஃபோவாஸ்குலர் இன்வேஷன், பெரிநியூரல் இன்வேஷன், தீஸ் ஃபேக்டர்ஸ் இது வந்துட்டு நாங்கள் பார்த்த அப்புறம் தான் we will decide இந்த பேஷண்ட்டுக்கு what will she benefit from chemotherapy or not. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு கிரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், கிரேட் 3 டிசீஸ். அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிசெப்டர் நெகட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ் டிசீஸ், HER2 பாசிட்டிவ் டிசீஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கீமோதெரப்பியும் நாங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்கள் வந்துட்டு இப்போது மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா, இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க வந்தாங்கன்னா ரேடியேஷனும் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ட்ரீட்மெண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட் மார்பக கேன்சர் மட்டும் கிடையாது, எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் மல்டி டிசிப்ளினரி. ஸோ பேஷண்ட்ஸோட டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு they'll see என்ன ஸ்டேஜ், எப்படி வந்திருக்காங்க, what are we planning to do, அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் we will decide இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்கணும். மேம் இப்போ ஹோல் பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், டிஷ்யூஸ் மற்ற பார்ட்ஸ்லேருந்து எடுத்து பண்ண முடியும். இப்போ நிப்பிள் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பாசிபிள் இருக்கு? நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். நாங்களும் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். see there are two things. ஒன்று வந்துட்டு யூ ரீகன்ஸ்ட்ரக்ட் த நிப்பிள், ரெண்டாவது வந்துட்டு யூ கிவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் அ நிப்பிள். அது வந்துட்டு நாங்கள் நிப்பிள் அண்ட் ஏரியோவில் டேட்டூ பண்ணலாம். ஓகே, 3D டேட்டூஸும் பண்ணலாம். சென்னையிலையும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது where they tattoo it and it looks like a real nipple. நான் நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஸ்கின் வச்சுட்டு நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லைனா உடம்புல இருக்கிற சில டார்க்கர் ஏரியாஸ் அந்த ஸ்கின் எடுத்துட்டும் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் இட் வில் நாட் ஃபங்க்ஷன் லைக் அ ரியல் நிப்பிள். அது ஷேப் இருக்கும், சில சமயம் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ நிப்பிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள், may not be perfect but it's possible for cosmetic purposes. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுற அந்த நிப்பிள்ஸ் வந்து நார்மல் நேச்சுரல் நிப்பிள்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுமா, இல்லை வந்து அது எப்படி, இல்லை அது ஒரு ஆர்டிஃபிஷியல் நிப்பிள் அப்படின்ற மாதிரி தெரியுமா? லைக் இட்ஸ் an artificial nipple. It is an artificial nipple. அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்காது, it's entirely cosmetic. So if it's a reconstructed nipple, so how does nipple get its function? இப்போ nipple இருக்கு, areola இருக்கு, breast இருக்கு. What is the function of the nipple? Erectile function. Okay, ரெண்டாவது வந்துட்டு for breastfeeding. How does the erectile function work? ஏன்னா breastல இருக்கிற எல்லா நரம்பும் blood vesselsum போய் it will converge into the nipple. So nippleல sensation அதிகம் இருக்கும். It's because of the nerve supply. இப்போ நீங்க nipple எடுக்கிறீங்கன்னா அந்த nerve supplyயும் போயிடும். So that erectile function is lost. ரெண்டாவது வந்துட்டு when you're taking the nipple out, நீங்க வந்துட்டு அங்கே வர breast அந்த டக்ட் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டக்ட் கட் பண்ணியாச்சுன்னா நான் பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி பண்ணுறது? ஏன்னா பால் வந்துட்டு அந்த டக்ட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இட்ஸ் லைக் அ பைப், டக்ட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு இட் வில் கம் த்ரூ த நிப்பிள். ஸோ டக்டே கட் பண்ணியாச்சுன்னா பால் கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் ஆல் ரீசன்ஸ் அண்ட் பர்பஸஸ் இட் இஸ் என்டையர்லி காஸ்மெட்டிக் தான், வேர் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் இட் using other tissues of the body. So duct எல்லாம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு மவுண்ட் கொடுக்குறோம். அண்ட் கலர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு tattooing is always an option. இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு லேடி கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த அவங்க அந்த கன்சீவாக இருக்கிற ஹோல் பீரியடுக்குமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை வந்து அந்த 10 months பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாமா? When a lady is undergoing breast cancer ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது கன்சீவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஷீ கேனாட் கெட் ப்ரெக்னென்ட். தட்ஸ் த மெயின் திங். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா என்ன? கெமிக்கல்ஸ், ரைட்? கீமோதெரப்பி, ரேடியேஷன். ஸோ அந்த நடுவில் அவங்க வந்துட்டு
pregnant ஆகக்கூடாது because if she conceives during the treatment that means on the first 3 monthsல the fetus and the baby வந்துட்டு is exposed to chemotherapy and the drugs all that so definitely அது வந்துட்டு அந்த barrier cross பண்ணி it will affect the fetus so congenital abnormalities அதெல்லாம் ஆகலாம் so during the treatment ஒரு patient வந்துட்டு pregnant ஆகக்கூடாது but இன்னொரு entity இருக்கு which is called pregnancy associated breast cancer so pregnancy associated breast cancer னா ஒரு பெண்ணு வந்துட்டு ஏற்கனவே pregnant ஆயிருக்காங்க அந்த pregnancy நடுவுல breast changes notice பண்ணி check up பண்ணும்போது they detect the breast cancer that is a different scenario that is pregnancy associated breast cancer